இந்த நாளின் தியானத்திற்கான வேத பகுதி எரேமியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. நீ காலாட்களோடு ஓடும்போதே உன்னை இழைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? இதனுடைய தலைப்பை நான் இவ்வாறாக வைக்கிறேன். ஸ்ட்ராங் ஹார்ட், ஸ்ட்ராங் காட்ஸ் லவ். பலமான இருதயம், பலமான தேவ அன்பு இருக்கும்போது இவைகளை நாம் மேற்கொள்ள முடியும். இங்கே சொல்லப்படுகிற காரியம் காலாட்களோடு ஓடும்போதே நமக்கு அங்கே எதிரியாக அவன் இருக்கும்போது நாம் இந்த நாட்களை பார்க்கிற வண்ணமாக இந்த ஸ்கட் மிசைல்ஸ் என்று சொல்லப்படும்படியான புதிய விஞ்ஞான காரியங்கள் அல்ல. அங்கே கால்களிலே நடந்து சென்று யுத்தங்களை செய்தார்கள். அப்படி செய்த பொழுது நமக்கு இருதயம் அங்கே பலனாய் இல்லை என்றால், தேவனோடு கூட நாம் அன்பு இல்லாத போது அந்த காலாட்களோடு ஓடும்போது நாம் இழைப்படைந்து போகிறவர்களாய் இருக்கிறோம். அடுத்த லெவல் பார்க்கும்போது அடுத்தபடியாக குதிரைகளோடு ஓடும்போது, குதிரைகளோடு நாம் சேர்ந்து யுத்தம் செய்யும்போது அந்த இடத்துல நமக்கு ஏற்படும்படியான சமாதானமான ஒரு காரியம் இல்லை என்றால், நம்முடைய வாழ்க்கையில் இருதயம் பலவீனப்பட்டதாக இருக்கும்போது, தேவனோடு அன்பில்லாத இருக்கும்போது அந்த இடத்துல தோல்வியான் சமாதானத்தை தேட முடியாது என்று சொல்லி, சமாதானமுள்ள தேசத்தில் நாம் சேர்வதற்கு நாம் தைரியமுள்ள திடமுள்ள மனதாய் இருக்கும்போது நாம் வெற்றி பெறுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனபடினால் தான் தேவன் யோசுவாவை பார்த்தும் மோசேயை பார்த்தும் சொன்ன காரியம், பலன் கொண்டு திடமனதாய் இரு என்று சொல்லி. நம்முடைய இருதயம் பலப்படும் போது, நாம் திடமனதாய் இருக்கும்போது நாம் தேவனோடு கூட இணைந்து இருக்கிறோம் என்ற அந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை எல்லா சூழ்நிலை மத்தியிலும், அது நம்மிடத்தில் ஆயுதங்கள், நம்மிடத்தில் பொருட்கள், நம்மிடத்தில் பணம், இவைகள் எல்லாம் இருந்தும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றியாய் வாழ முடியும். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை இன்றைக்கு நினைப்பூட்டுகிறார். சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.